நீங்க சொன்ன மாதிரி மங்காத்தா திருவிழான்னு சொன்னீங்க நீங்க, அதுதான் போய்கிட்டு இருக்கு ஆல் ஓவர் எல்லா ஊர்லயுமே. அண்ட் கமலால இன்னும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. மங்காத்தா பீட் பண்ணுமா கில்லி ரிலீஸ், கில்லியோடைய கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எவ்வளவு டிக்கெட் சேல் ஆயிருக்கு? இப்போ வரைக்கும் ஒரு 18,000 டிக்கெட்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் படம் முடிஞ்சாலும் அந்த ப்ளூப்பர்ஸ் ஓடுல உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 minutes அது கூட அவ்வளோ நல்லா இருக்கும் ப்ளூப்பர்ஸ் கூட. ஸோ ஃபைனலாக அந்த ப்ளூப்பர்ஸ் முடிகிற வரைக்கும் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. மேபி தலை பர்த்டேக்கு May 1 இறக்கிடுவோம்னாரு. பார்த்தா அதுக்கு முன்னாடி January 26 வந்துருச்சு. ஸோ என்னையா இருந்தால் பிளான் பண்ணுறோம், அமர்கலம் பிளான் பண்ணுறோம். January 9 காலைல 9 மணி FDFS தியேட்டரில் பேப்பரை தூக்கி போட்டு விசில் அடிச்சுட்டு பார்க்கணும்னு நினச்சோம். கடைசியில் நியூஸ் சேனலில் கோட் ஹியரிங் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறையா வாட்டி சொல்லிட்டேன், ஆடியன்ஸுக்கே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். பரவாயில்ல, திருப்பியும் சொல்கிறேன். ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆகலை, பொங்கலே போஸ்ட்பான் ஆகிருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு தான் பொங்கல், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வணக்கம்ண்ணா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்க்கவே நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட மங்காத்தா திருவிழா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, நிச்சயமா. மங்காத்தா ரீ ரிலீஸ்ன்றது ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி இது நடந்துச்சு? ஆமா, ஏன்னா சன் பிக்சர்ஸ் எந்த படத்தையும் ரீ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களோட ஆசையா இருந்துச்சு மங்காத்தா வரணும்னு. பட் இது பாசிபிளா இல்லையான்னு தெரியாம இருந்துச்சு. நிறையா சோர்ஸ் மூலமா ட்ரை பண்ணோம். அண்ட் விபி சாரோட 50th பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு கமலாக்கு வந்திருந்தாரு. சரோஜா படம் போட்டிருந்தோம் ஸ்பெஷலாக ஒரு 2-3 months பேக். ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம், அடுத்து எங்களுக்கு நிச்சயமா மங்காத்தா ரீலீஸ் வேணும்னு. ரைட், அடுத்த வருஷம் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. மேபி தலை பர்த்டேக்கு May 1 இறக்கிடுவோம்னாரு. பார்த்தா அதுக்கு முன்னாடி January 26 வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு விபி சார். இது எங்களுக்கு படத்தை பண்ணதுக்கும் தேங்க்ஸ், இதை ரீலீஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் நிச்சயமா என்டையர் தமிழ்நாடுவே தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சன் பிக்சர்ஸுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மங்காத்தா திருவிழான்னு சொன்னீங்க நீங்கள், அதுதான் போய்கிட்டு இருக்கு ஆல் ஓவர் எல்லா ஊர்லேயுமே. அண்ட் கமலால இன்னும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எவ்வளவு டிக்கெட் சேல் ஆயிருக்கு? ஏன்னா எல்லாருமே அதிகமா சொல்றதுன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் கூட ஃபேமிலி ஆடியன்ஸும் வராங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவா. ஆமா ஆமா, எவ்வளவு டிக்கெட் சேல் ஆயிருக்கு? இப்போ வரைக்கும் ஒரு 18,000 டிக்கெட்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் நிச்சயமா இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணும் படம். பொதுவாக கேட்பாங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னாலே கமலா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சீன்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க? எல்லா ஷோலையுமே மச்சி ஓப்பன் பாட்டில் கன்ஃபார்மாக போட்டுரும். அது போக சில ஷோஸ்ல அந்த வீலிங் சீன் கேட்டால் அந்த வீலிங் சீன், ஃபார் எக்ஸாம்பிள் FDFSல விபி சாரே போட சொன்னார், ப்ரோ அந்த வீலிங் சீன் ஒன்ஸ் மோர் போடுங்க அப்படின்னு. ஏன்னா ஆடியன்ஸ்லாம் அவரை கேட்டாங்கன்னு. ஸோ அது ஓப்பனிங் ஷோவில் போட்டோம். அண்ட் நிறையா மேஷப்ஸு, நிறையா சாங்ஸு, நிறையா அந்த அஜித்தின்னு கத்துவாங்கல்ல, அதுக்கு ஒரு பிட்டு, அதெல்லாம் பயங்கரமா வைப் உள்ள கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரி ஷோ. உங்களுக்கு எந்த விஷயம் இப்போ மங்காத்தா ரிலீஸ்ல இந்த சீனுக்குலாம் வேற மாதிரி வைப் பண்றாங்க அப்படின்னா எது உங்களுக்கு அஜித் சாரோட இன்ட்ரோ சீனு, அதுக்கப்புறம் அந்த வீலிங் சீனு, அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கு, அப்புறம் மச்சி ஓப்பன் பாட்டில், அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த மை டியர் தலை அந்த போர்ஷன். அண்ட் இன்ஃபேக்ட் படம் முடிஞ்சாலும் அந்த ப்ளூப்பர்ஸ் ஓடுல உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 minutes அது கூட அவ்வளோ நல்லா இருக்கும் ப்ளூப்பர்ஸ் கூட. ஸோ ஃபைனலாக அந்த ப்ளூப்பர்ஸ் முடிகிற வரைக்கும் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் எந்திரிச்சு வராங்க. அண்ட் ஐ திங்க் எல்லா தேட்டர்ஸ்லையுமே அது அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து என்ன படங்கள் ரீலீஸ்க்காக காத்துருக்கு? அஜித் சாரோடைய முக்கியமான ஒரு படம் ரீலீஸ் காத்துருக்கு கேள்விப்பட்டோம். ஆமாம், என்னையா இருந்தால் பிளான் பண்ணுறோம், அமர்கலம் பிளான் பண்ணுறோம். ஸோ நிறையா படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. மற்றபடி ரீலீஸ் அஜித் சார் தவிர மற்ற படங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரி ஃபஸ்ட்டு April 2026 அனௌன்ஸ் வர வேண்டியது. ஏன்னா போன வருஷம் ஏப்ரலில் சச்சின் வந்துச்சு. அப்போ தானு சார் சொன்னார் April 2026 தெரி இறக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ முன்னாடியே ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆனதுனால பொங்கலுக்கே வர மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு. பட் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், ஆடியன்ஸுக்கே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். பரவாயில்ல, திருப்பியும் சொல்கிறேன். ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆகலை, பொங்கலே போஸ்ட்பான் ஆகிருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு தான் பொங்கல், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாரும் கேட்குற மாதிரி தான் ப்ரோ. இப்போ மங்காத்தா பீட் பண்ணுமா கில்லி ரிலீஸ், கில்லியோடைய கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. படையப்பா கலெக்ஷனுக்கு பீட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இந்த இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்கும் போது கில்லி படையப்பா கம்பேர் பண்ணும்போது நான் 2 படமும் ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது கில்லி நம்பர் 1 இருந்துச்சு, படையப்பா கில்லிக்கு அப்புறம் நம்பர் 2 இருந்துச்சு. அது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு ரீசன், அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்னா,
படையப்பா வரும்போது எல்லாருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ஸ் நிறையா இருந்துச்சு டிசம்பர் மந்த். அண்ட் கில்லி வந்த டைம் வந்து ஏப்ரலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ஃபுல் வெக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் வர் ஃப்ரீ. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ கமலா பொறுத்த வரைக்கும் கில்லி ஃபுட்ஃபால் வாஸ் ஹையர் தென் படையப்பா அப்போது. இப்போ மங்காத்தா வந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஏன் மங்காத்தா வந்து எது பெட்டர் நம்ம இப்போ ஏன் சொல்ல முடியாதுன்னா, இன்னும் மங்காத்தா ஓடி முடியல. இப்போ வரைக்கும் கில்லி ஆல்மோஸ்ட் 50,000 டிக்கெட்ஸ்லாம் தாண்டி கமலாவில் போயிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நாங்கள் சொல்கிறோம், பட் 50,000 ப்ளஸ் தாண்டி தான் வந்து ஃபுட்ஃபால்ஸ் வந்து கில்லி கமலாவில் வந்து போயிருக்கு. மங்காத்தா வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆஃப். மங்காத்தா வந்து இப்போ தான் 2 நாள் அண்ட் 5 நாளைக்கு தான் புக்கிங்கே திறந்துருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மங்காத்தா வந்து 17,000 18,000 டிக்கெட்ஸ் தான் இருக்குது. ஸோ போக போக தான் நம்மளுக்கு வந்து அது ஈக்குவலாக வருதா இல்லை என்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆல் 3 மூவிஸ் ஆர் பிக் பிளாக் பஸ்டர்ஸ். ரீரிலீஸ் பிளாக் பஸ்டர்ஸில் நிச்சயமாக இந்த 3 படங்கள், இதை தாண்டி தனுஷரோட 3 படம் மாதிரி இல்லை சூர்யாஸோட வாரணமாயிரம், இதெல்லாம் நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். டாப் 5 ரீரிலீசஸ்னால் இந்த 5 தான் இருக்கும். ஒரு தியேட்டர் ஓனராக நான் கேட்குறேன். ஸோ பிஸ்னஸ் ரீதியாக ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆனது உங்களுக்கு என்ன மாதிரியான இருக்குன்னா, டேட் வந்து திடீர்னு அன்னைக்கு காலையில் தான் சொல்கிறாங்க போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு, அது எந்த அளவுக்கு பாதிச்சு? அது ஒரு பெரிய பாதிப்பு தான். அது பணம் வயசு நீங்கள் கேட்குறீங்க. பட் எத்தனை பேர் வந்து ஜனவரி 9 காலைல 9 மணி FDFS தியேட்டரில் பேப்பரை தூக்கி போட்டு விசில் அடிச்சுட்டு பார்க்கணும்னு நினச்சோம். கடைசியில் நியூஸ் சேனலில் கோர்ட் ஹியரிங் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு கோர்ட் ஹியரிங் இது வரைக்கும் நான் இப்படிலாம் ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுறோன்னா, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னா, அது நம்மலாம் தளபதி மேலே வச்சிருக்க லவ் மட்டும்தான். நிச்சயமாக வரும். தியேட்டர்ல வந்து இப்போ நம்ம கமலால வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 9 ஜனநாயகன் போட்டிருக்கு. ஐயா அதை கொஞ்சம் மாத்தி அது போடுங்க அப்படின்ற மாதிரி சின்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு புது படங்களுக்கும் தியேட்டர் ஸ்கிரீன் கிடைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. ரீரிலீஸ் மூலமா அந்த படங்களுக்கான ஸ்கிரீனிங் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு? சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வாரம் லைக் அட்டகாசம் 5 2 ரீரிலீஸ் வந்துச்சு ஒரே டேல. அப்போ தேரேஷ்குமே வந்துச்சு. ஸோ நம்ம தேரேஷ்குமேக்கும் டேட் கொடுத்துருந்தோம், அட்டகாசமும் போட்டிருந்தோம், அஞ்சானும் போட்டிருந்தோம். மாஸ்கோட செகண்ட் வீக்னு நினைக்கிறேன், அதுக்கும் ஸ்க்ரீன் டூல டேட் கொடுத்துருந்தோம். ஜூட்டோபியாவும் ஒரு ஷோ ஐ திங்க் போட்டிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால எவ்வளோ அகாமடேட் பண்ண முடியுமோ அண்ட் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மங்காத்தா ஓடுது ஆல் ஷோஸ், ஒரு எக்ஸப்ட் ஒரு 2 ஷோஸ். அந்த 2 ஷோஸ் வந்து டிடிடி போயிட்டு இருக்கு சூப்பராக. டிடிடி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ டிடிடி ஒரு 2 ஷோஸ், மற்ற எல்லா ஷோஸுமே மங்காத்தா. அண்ட் ஏன்னா நம்மகிட்ட 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்க்ரீன்ஸ் 9 ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களால இன்னும் நிறையா படத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அட் எண்ட் ஆஃப் தி டே தியேட்டரில் வந்து மக்கள் எதை பார்க்கணும்னு அதிகமாக விரும்புகிறாங்களோ அதுக்கு நம்ம ஷோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் டைமில் டிடிடி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கிராஜுவலாக என்னாச்சு, டிடிடிக்கு வந்து ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் டிடிடி கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த மாதிரி மக்கள் எதை பார்க்கணும்னு விரும்புகிறாங்களோ அதுக்கு நம்ம ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். ஆடியன்ஸோட டேஸ்ட்டை வந்து உங்களால் இது கணிக்க முடியுதா? ஏன்னா டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இப்போ எல்லாருமே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தான் வந்து கொண்டு போய் கொடுக்குறோம், நிறையா மீட் பண்ணுறோம். ஆடியன்ஸ் டேஸ்ட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் பிரதர் கண்ணை மூடிட்டு அந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு இப்போ தேவை வந்து இந்த மூமெண்ட்டில் தே வாண்ட் ப்ராப்பர் கண்டென்ட். இந்த வருஷத்துல அந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன், சிறை வரும்போது இப்படி போகும்னு யாருமே எதிர்பார்க்கல. டு பி வெரி ஹானஸ்ட், இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. லைக் அதோட போஸ்டர்ஸோ ட்ரெய்லரோ இல்லை அட்வான்ஸ் புக்கிங்கை வச்சா இந்த அளவுக்கு போகும்னு நம்ம ஜட்ஜே பண்ண முடியல. பட் பார்த்தா சிறை வந்து டிட் மேஜிக்கல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் டிடிடி. லைக் ஜீவானாக்கு வந்து ஒரு பெரிய எஸ்எம்எஸ்க்கு அப்புறம் இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தா, மக்கள் என்ஜாய் பண்ணால், வேர்ட் ஆஃப் மவுத்தில் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஏன்னா ஒரு படம் முடியும் போது உள்ள ஆடியன்ஸே 200 பேர் இருப்பாங்க, ஆனால் வெளியில் வந்து அதோட அதிகமாக ப்ரெஸ் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் அவங்க அப்படி இருக்கனால தான் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் டிடிடிக்கு ஆன எக்ஸாம்பிள். ஓப்பனிங் ஷோ டிடிடி கமலாவில் போனது வந்து 150 டிக்கெட், படம் ஃபுல்லாகலை, 150 டிக்கெட் தான் போச்சு. அண்ட் அத்தனை ப்ரெஷ்ஷான வெளில இருந்தாங்க. அண்ட் எல்லா தேட்டர்லையுமே ப்ரெஸ் ரிவ்யூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளில வர அன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஷோஸ் ஃபுல். ஸோ ஒரு ஸ்டார்ட் ஆஃப் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தா. இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்த லவ் டுடே பிரதீப் பண்ணோட படம். ஓப்பனிங் இதே மாதிரி தான், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 100 வரைக்கும். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தூக்குனுச்சு 100th டே ஷீல்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான். 2026 எந்த படத்துக்காக நீங்க ஒரு ஆடியன்ஸா வந்து தியேட்டர் உணர்வு காத்திருக்கு, இந்த படம் வந்தா மறுபடியும் அப்பப்போ திருவிழா பார்க்கலாம்னா எந்த படத்துக்கு? நிச்சயமா ஜனநாயகன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் 2 அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சார் எஸ்டிஆர் பிரதர் பண்ணுற அரசன், அதுக்கும் வந்து ஈகலை வெயிட் பண்ண நிறையா படங்கள் இருக்குது.
கருப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிரதீப் அண்ணனோட எல்ஐக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறையா மூவிஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. அடுத்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி விஷயங்களை வந்து நிறைய பரப்பிட்டு இருக்கீங்க. ஆடியன்ஸுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் காசு கொடுத்து தேட்டருக்கு வந்தாலும் அவங்களுக்கு அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை நீங்கள் நிறையா கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.